பிரிச்சு பார்க்கும்போது நெய்யா இருந்தது. அவர்கிட்ட காட்டினா கவரிங் அவனா போட்டு போயிருப்பான், அதை எடுத்துன்னு வர அப்படியே போட்டு வர, நீ எதுக்கோ பாருங்க திரும்பி பாருங்க சொல்லிட்டு காட்டினா நம்பர் தான் இருந்தது. ஆமா நெய்யா இருக்கு, நம்ம போலாம் வான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டேன். புடவெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா பண்ணாரு. கடைசியா செருப்பு எடுத்துட்டு வந்து நம்ம படிப்பறிவு இல்லை, கண்டிப்பா நமக்கு வேலையும் எங்கேயும் தெரியாது. சென்னையில யாரு எங்கன்னு தெரியும் நம்மளுக்கு போய் திடீர்னு வேலை கேட்கறதுக்கு. இந்த வேலை வந்து அங்கங்க கேட்டு வந்தாங்க, வேலைக்கு வரீங்களான்னு. அப்புறம் எங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க, எங்க அக்கா குடும்பம், அவங்க இட்டுன்னு பண்ணாங்க, வேலைக்கு சேர்த்தாங்க. அவங்க தான் வேலை முதல் சேர்க்குறாங்க. நம்மலாம் இங்கேயோ துப்புரவு பணியாளர் நம்ம வேலை செய்வோம். இந்த நகை எடுத்து கொடுத்ததால அவங்கெல்லாம் கூப்பிட்டு நம்மளை எவ்வளோ பெரிய பாராட்டு. ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளம் 1700 சில்லறை. ஓ இப்பக்கா வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரு வீட்டுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? சென்னையில டி நகர்ல ரோட்ல 45 பவுன் ஒண்ணு கிடந்திருக்கு. அதை எடுத்துட்டு போய் போலீஸ் உதவியோட தொலைஞ்சவங்க கிட்டயே ஒப்படைச்சிருக்காங்க நம்ம துப்புரவு பணியாளர் பத்மாவதி அக்கா. அதுக்கடுத்து இவங்களை கூப்பிட்டு சிஎம் ஸ்டாலின்ல இருந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எல்லாருமே விஷ் பண்ணாலும் நடிகர் பார்த்திபன் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நேர்மைக்கு சிகரமான நம்ம பத்மாவதி அக்காவை தான் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். வணக்கம் அக்கா. வணக்கம். எத்திராஜ் காலேஜ்ல பார்த்திபன் சாரு உங்க காலை தொட்டு கும்பிட்டாரு. சோ அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அத்தனை ஸ்டூடெண்ட் முன்னாடி உங்க காலை தொட்டு கும்பிடுறப்போ அது பெரிய விஷயம் இல்ல, கையில இருக்க இன்ஸ்பிரேஷனா இருக்கிற மாதிரி. சோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை கொஞ்சம் சொல்லுங்கக்கா. முதல்ல அவர் வர்றதே தெரியாது, அவர் கூப்பிடுறதே தெரியாது எனக்கு. அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு போனோமா, நீங்கள் ரெடியாக இருந்தீங்க, எங்கே இல்லைலாம் கேட்கல. நான் சரிங்க சார் எத்தனை மணிக்குன்னா அந்த மாதிரி வரேன், நான் காரை எடுத்துகிட்டு வரேன். நான் அவர் காரே எடுத்துட்டு வந்து எங்களை கூப்பிட்டு போனார். அவர் கார்லயே உட்கார வச்சு கூப்பிட்டு போனார். அவரு கார்லயே உங்களை கூட்டிட்டு போனாரு? அவரே தான் ஓட்டிட்டு வந்தார். ஓட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி எத்திராஜ் காலேஜுக்கு போனாரு. அப்புறம் அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு, நான் எதிர்பார்க்கலாமா, அவரு எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ், இப்படி பண்றாருன்னா எனக்கு எப்படி இருக்கும், நான் அதெல்லாம் எதிர்பார்த்ததே பார்க்க கூடாது, அவங்க அவ்வளவு பெரியன்னு கூட்டேன், தப்பு இல்லையா. அவரு என்னன்னா புடவெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா பண்ணாரு. கடைசியா செருப்பு எடுத்துட்டு வந்து போட்டு காலை போட்டாரு. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஏக்கா ஏத்துக்க முடியலன்னு சொல்றீங்க? அதெல்லாம் தப்பு இல்லையாம்மா, சார் எவ்வளவு பெரிய உங்களுக்கு மரியாதை செலுத்துறாரு. 45 சவரன்ல அதை நீங்க அவரு பண்றாரு, நம்மளால கஷ்டமாயிடுச்சு எனக்கு. புரியுதுக்கா. ஆனா அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்களா? அங்க பார்த்தாங்க, ஒரே கைத்தட்டல, ஒரே நல்லா எல்லாம் பேசுறாங்க, எல்லாருமே நல்லா பேசுறாங்க. உண்மையாக்கா. ஏன்னா இப்ப இந்த காலத்துல வந்து யாரையோ காலேஜுக்கு செலிபிரிட்டியா கூட்டிட்டு வராங்க. சோ உங்களை மாதிரி நேர்மை கடையாளமா இருக்கவங்களை பார்த்திபன் சார் செலக்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான். கண்டிப்பா. ஆமா. அடுத்து சிஎம் ஸ்டாலின் உங்களை மீட் பண்ணி உங்களை விஷ் பண்ணியிருந்தாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் நடந்திருக்கு இந்த லைஃப்ல. இருந்தாலும் நான் என்னோட லைஃப் முடியறதுக்குள்ள இந்த செலிபிரிட்டியை பாத்துறணும், இல்ல இந்த பர்சனை குறிப்பிட்டு பாத்துறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா நேர்ல? அப்படிலாம் நான் ஏதோ எதிர்பார்க்கலாமா, நம்ம அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய இதுவே இல்லையே, எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் பெரிய விஷயம், அவங்க கிட்ட எல்லாம் நான் வரேன்னு வாங்குறது கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி நினைக்கிறேன். நம்ம எல்லாம் இங்கேயோ துப்புரவு பணியாளர் நம்ம வேலை செய்வோம். இந்த நகை எடுத்து கொடுத்ததால அவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்மள எவ்வளோ பெரிய பாராட்டணும். பெரிய விஷயம் இல்லையா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. புரியுதுக்கா. கையில மெடல் வாங்குறது, அவர்கிட்ட நான் சூப்பர் ஸ்டார்கிட்ட போயிட்டு ஷாலை போட்டு. என்ன சொன்னாருக்கா சூப்பர் ஸ்டார்? தங்க செங்கலி போட்டு, செயின் போட்டு. அவரெல்லாம் பார்க்க முடியாதுன்னு, அவர் படத்தோட தான் பார்ப்பேன் நானு. நேரடியா பார்க்கும்போது ரொம்ப, நாங்கெல்லாம் ரஜினி ரசிகர் தான் வீட்டுல. அப்படிங்களா? அப்போ நீங்க ரஜினியை மீட் பண்ணது ஒரு பெரிய விஷயம் தானே? எல்லாம் ரஜினி ரசிகர் தான்.
இப்போ குடும்பத்துக்கு வந்தது அப்புறம் ரொம்ப எல்லாம் இல்லை. சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள வந்து இல்லை, இப்போ அவர் கூப்பிடுறாருன்னதும் பெரிய கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பாக்கா. அவரு போய் கட்டி பிடிச்சி அவரு நம்மளை தட்டி கொடுத்து குழந்தை மாதிரி தட்டி கொடுத்து எங்கள ஒருத்தரா நாங்க நினைச்சோம். ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. சரிக்கா, அப்போ உங்க வாழ்க்கையில மீட் பண்ண வேண்டியதுன்னா ரஜினி சாரன் கூட சொல்லலாம், அவரை நீங்க மீட் பண்ணிட்டீங்க எப்படியோ. கண்டிப்பா. சரிக்கா, அடுத்து இப்போ அந்த தங்க நகை ரோட்ல கிடைச்சுலக்கா, அப்போ பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கூட யார் இருந்தா, இல்ல யாரு கால் பண்ணி இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத யார்கிட்ட சொன்னீங்க? கூட யாரும் இல்ல, அது நாங்க பார்த்ததும் இல்ல. அது பாக்ஸ், ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. சரி, சாப்பாடு நமக்கு குடுக்குறவங்க நிறைய பேர். சரி சரி, வேலை செய்யறவங்க பொதுவா கொடுப்பாங்க. சரி சரி, அப்படிதான் இருக்கும் நம்ம இடத்துல சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்துட்டேன். பேக்கோட இருந்தது. எடுத்துன்னு நம்ம ஆட்டோல சாப்பிட்டு போலான்னு எடுத்துட்டு வரும்போது ஆட்டோல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோல பார்த்தா ஐஸ் பாக்ஸை பிரிச்சு பாக்குறேன், நகையா இருக்கு. எப்படி இருந்துச்சு? ஷாக்கா இருந்தது. எனக்கு ஷாக் ஆகல. வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா அவரு உடனே சொல்லிட்டீங்க. அவர்தான் என்ன இட்டுட்டு போவாரு. சரி, காலையில இட்டுட்டு போய் விடுவாரு, மதியம் கூட்டின்னு வந்துடுவாரு 2 மணிக்கெல்லாம். அதனால அவர் வண்டியில தான் சாப்பிட்டு வருவேன். பிரிச்சு பார்க்கும்போது நகையா இருந்தது. அவர்கிட்ட காட்டினா கவரிங் அவனா போட்டு போயிருப்பான், அதை எடுத்துன்னு வர அங்கே போட்டு வராதுன்னு, நீ எதுக்கோ பாருங்க திரும்பி பாருங்க சொல்லிட்டு காட்டினா நம்பர் எல்லாம் இருந்தது. ஆமா நகையா இருக்கு, நம்ம போலாம் வான்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆபீஸ் போகணும். அங்க போனா சூப்பர்வைசர் மட்டும்தான் இருந்தாரு. மற்ற பேர்லாம் போயிட்டு இருந்தாங்க, மேனேஜர் எல்லாம். மறுபடியும் அவங்கள கால் பண்ணி வர சொல்லி நம்ம பாண்டி பஜார் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தொலைச்சி வரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை தேட்டி இருக்காங்க. நம்ம அவர் எங்க வச்சாரோ அங்க தேட்டி இருக்காரு. நாங்களும் எங்க ஸ்டேஷன்ல பார்த்தோன்னே அவங்க எல்லாம் போன் பண்ணி நகை கிடைச்சிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்தாங்க. வந்து அவங்க பார்த்த ஒரு இதுதான் நம்மளால 45 பவுன்லக்கா. நான் ஒரு பவுன் தோடு தொலைஞ்சாலே வீட்டுல சரியா அடி வாங்கும். 45 பவுன்னா பெரிய விஷயம். 50 லட்சத்துக்கு ஈடானது. கண்டிப்பாமா. அவங்க பார்த்த அந்த இதுதான். அவங்க என்ன பண்ணாங்க? உங்க கால விழுந்தாங்களா இல்ல என்ன நன்றி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? நன்றி, வாழ்க்கையே எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. புரியுதுக்கா, புரியுது. அவங்கள பாக்குறதுக்கு எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரிதான் இருந்தது. ஆமா, நம்மள மாதிரி ஒரு கஷ்டப்படுற குடும்பம் தான். ஆமா, அவர் ஏதோ வியாபாரம் பண்றாரு போல. வியாபாரம் பண்ணி சம்பளத்துக்காக வியாபாரம் பண்றாரு. சரி சரி, அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. புரியுது புரியுது சொன்னது. சரிக்கா, இப்பவே வந்து இவ்வளவு நேர்மையா இருக்கீங்க. 45 சவரன்ல எடுத்து கொடுத்துருக்கீங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி, ஏன்னா நம்ம வீட்டுல சொல்லியிருப்பாங்களே எந்த பொருள் எடுத்தாலும் சம்பந்தப்பட்டவங்களை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல இந்த மாதிரி உங்க ரோட்ல கடந்ததோ இல்ல எங்கேயாவது உங்க தொலைச்சவங்ககிட்டயே இந்த மாதிரி பொருளை ஒப்படைச்சிருக்கீங்களா சின்ன பிள்ளையா இருக்கும் போல? இல்லம்மா, அப்போ நகை, இது நகை தான், இது பித்தளை தான், இது வெள்ளி தான் தெரியாது. ஆனா அப்பா அம்மா சொல்ற பழக்கம் உண்டு. நம்ம வந்து கேட்டு கூட வாங்கி சாப்பிட்டுடலாம். திட்டு பழக்கம் வந்து இருக்கக்கூடாது. திட்டு பழக்கம் என்னன்னா, இது நகை எல்லாம் கிடையாது. சாப்பிட்ற பொருள் எங்கன்னா எடுக்கிறதோ கொள்றதோ அதெல்லாம் கூடாது. நம்ம கேட்டு கூட வாங்கி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையாமே அப்ப சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நேர்மையா வளர்த்திருக்காங்க இல்ல? அதனாலதான் அப்பா அம்மாவோட கண்டிப்பா எங்க குடும்பத்துல கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் எங்களுக்கு அந்த இப்போ இந்த வீட்ல இருக்கீங்கக்கா. இதுக்கு முன்னாடி எங்கக்கா இருந்தீங்க? நான் வந்து பெங்களூருமா. எனக்கு நேட்டிவ் பெங்களூருங்களா? சரி சரி சரி. பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு. இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இங்க வந்து 35 வருஷம் ஆகுது. 35 வருஷம். சரி சரிங்கக்கா. இந்த வேலை எதுக்குக்கா சூஸ் பண்ணீங்க? ஏன்னா துப்புரவு பணிங்கிறதே பொதுவாவே யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு பெண்ணா இருந்து செலக்ட் பண்ணது பெரிய விஷயம் எனக்கு, அதனால கேக்குறேன். நம்ம படிப்பறிவு இல்லை, நமக்கு வேலையும் எங்கேயும் தெரியாது. இந்த சென்னையில யாரு எங்கன்னு தெரியும் நம்மளுக்கு போய் திடீர்னு வேலை கேட்கறதுக்கு. இந்த வேலை வந்து அங்கங்க கேட்டு வந்தாங்க, வேலைக்கு வரீங்களான்னு. அப்புறம் எங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க, எங்க அக்கா கூட பிறந்தவங்க, அவங்க இட்டுன்னு பண்ணாங்க, வேலைக்கு சேர்த்தாங்க. அவங்கதான் வேலை முதல் சேர்க்கறாங்க என்ன. ஓனக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருந்தது, அதுல என்னை இட்டுன்னு போய் சேர்த்து விடுறாங்க. அவங்களும் வேலை செய்யறவங்க? ஆமா, அவங்களும் வேலை செய்யறாங்க. சரி சரி. இப்ப அவங்களால உடம்பு முடியல, வேலை விட்டு நின்ட்டாங்க. உங்களுக்கு இது தயக்கம் இல்லையா அவங்களை இந்த மாதிரி துப்புரவு பண்ணி கூட்டிட்டு போறப்போ? உங்களுக்கு நமக்கு எதுக்கு இந்த வேலை, அதுக்கு வேற வேலை போலாமே அப்படின்ட்டு? நம்ம வேலைக்கு தானே போறோம், நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு ஒண்ணு அதை வச்சு கஷ்டமான வேலை கிடையாது. புரியுது புரியுது. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது வேலை. புரியுது. போனோம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருந்தது. இங்க பிறக்கணும், அந்த நம்மளுக்கு டூல்ஸ்
பிடிக்க தெரியாது, ம், அது ரீசனா பண்ண தெரியாது. ம். அது கத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு. இந்த மாதிரி தான் பிடிக்கணும், இப்படிதான் கொட்டணும், இப்படிதான் வாரணும் ம், சொல்லி ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 3 மாசம் வச்சிருப்பாங்க. ம், எடுத்த உடனே ஏரியாலாம் போட்டுற மாட்டாங்க. ஓகே, டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும் ட்ரைனிங். ஓகே. அவங்க அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குன சம்பளம் எவ்வளோக்கா? துப்புரவு பணியில ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குன சம்பளம் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளம் 1700 சில்லறை. ஓ! அவ்வளவுதான். இப்பக்கா? இப்போ 20,000. 20,000. ஆனா இப்போ 2020ல விக்கிற விலைவாசிக்கு 20,000 கொஞ்சம் கம்மி தானக்கா? நம்மளுக்கு நம்ம நம்ம இருக்கிறதுக்காக தானே வரும். நம்ம என்ன படிச்சிருக்கோமா, எழுத்து தெரியுமா? இருந்தாலும் உடல் உழைப்ப தர்றீங்கல்ல. கண்டிப்பா. யாருமே செய்ய தயங்குற வேலைய செய்றீங்கல்ல. அது எவ்வளவு பெரிய விஷயம்ல. கண்டிப்பாங்க. ம். சரிக்கா. அப்புறம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாரி துப்புரவு பணியாளர்கள் புரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி பெர்மனன்ட் வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு. ம். சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்கக்கா? ஏன்னா நீங்களும் கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால புரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பெர்மனன்ட்டா வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்க்கா? உங்களுக்கு நல்லதாம்மா இருக்கும். ம். இருந்தாலும் எங்களுக்கு கான்ட்ராக்ட் வேலையாச்சே. அதான், அதான், அதான். 8 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டாங்க. இது ம். 5 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் 3 வருஷம் இருக்கு. ம், ம். அதுக்கப்புறமும் வந்தா நல்லா தான் இருக்கும். கான்ட்ராக்ட் மாறி மாறி. இதே 4வது கான்ட்ராக்ட்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ம், ம், ம். கம்பெனி மாறி மாறி வருது. அப்படிங்களா? ம். சரி, சரி, சரி. ஃபர்ஸ்ட் ஒரு ஓனெக்ஸ் இருந்தது. ஆ, அதுக்கப்புறம் நீல் மெட்டல் இருந்தது. ஆ. அதுக்கப்புறம் ராம்கி இருந்தது. ம், ம். இப்போ உட்பேசர் சுமித் கம்பெனி. சரி, சரிங்கக்கா. எவ்வளோ மணி நேரம் வேலை செய்வீங்கக்கா? காலையில இருந்து எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க ஒரு நாளைக்கு? காலையில 6 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறோமா, ம், ஒரு 4 மணி நேரம் ம், வேலை செய்வோம். ஆ, 4 ஹவர் செஞ்சுட்டு ம், டிஃபன் டைம் வரும். ம், அது ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் ஃப்ரீ ம், 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 குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர் வேலை செய்யணும். 12 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் டீ டைம் தருவாங்க. ம், ம், ம். சரி. அப்புறம் இதுக்கு முன்னாடி எந்த வீட்ல இருந்தீங்க? சோ அத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி? அத கொஞ்சம் அது எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஊர்ல பெங்களூர்ல சொன்னேன். இங்க வந்து ஓலை வீடு இருந்தது. ஆ, ஓலை வீட்ல தான் இருந்தீங்க இதுக்கு ஆமா. அப்ப இந்த வீட்ல இல்ல? இதெல்லாம் இல்ல. ஆ, ஆ, ஆ. ஃபர்ஸ்ட் ஓலை வீடு இருந்தது. மண் ம். சுவர் இருந்தது. மண் சவர்ல? ஆமா. ஐய்யய்யோ! ஆ, மண் சுவர் ஆ. இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே தண்ணிலாம் வீட்டுக்குள்ள வருமாக்கா? ம். ஆ, பின்னாடி பெரிய காவா போகுது. ஆ, ஆ, ஆ. பக்கம் எதிர்க்க சுடுகாடு இருக்கு. சரி, சரி, சரி. மழை வந்துச்சுன்னா தண்ணி உள்ள வந்துரும். ம். ரொம்பிடும் தண்ணி. ஓ! தண்ணியே ரொம்ப நம்பிடும். தரை கீழே இருந்ததுல, ஆ, ஆ, அப்ப தண்ணி உள்ள வந்துரும். ஆ. நாங்கெல்லாம் கட்டில் போட்டு தான் அது மேல உட்காந்துருப்போம். ம், ம். அப்படியே மீறி தண்ணி வந்ததுன்னா எங்களுக்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க எல்லாரையும். ஓ, ஓ, ஓ. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸ்கூல்லே 2, 3 நாள் கூட காலம் கழிச்சிருக்கோம். ம், ம், இந்த ம். தெரு ஜனமே. ஐயோ! ம். அப்பலாம் பசங்க இருந்தாங்களாக்கா? குழந்தைங்க பிறந்தாங்களா? அப்போ எங்க பொண்ணு வண்டி தான் குழந்தையா இருந்தது. சரி, சரி, சரி. அதுக்கப்புறம் ஓடு ஓடு போட்டோம். கொஞ்சம் ஹைட்டு தூக்கி ஓடு வீடு போட்டோம். அப்ப எங்க பையன் இருந்தான். ம், இதெல்லாம் ம். குழந்தைங்க தான். அப்புறம் தான் இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த வேலைக்கு போனேன் தெரியுமா? ம், ம், ம். போய் எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்தேன். ம், அப்புறம் எங்க பையன படிக்க வச்சேன். ம், ம், ம். அவரும் வேலைக்கு போறாரு. ம், ம். இப்ப எந்த கஷ்டமும் இல்ல. பரவாயில்லக்கா, பரவாயில்ல. இந்த இது வீடு இந்த வீடு வந்து கீழ ஆ, எங்க அக்கா தான் அவங்க. அப்படிங்களா? அவங்க இடம் இது. ம், நாங்க வெளிய போறோம்னு சொன்னோம். ம். லீஸுக்கு போயிடுறாங்க. ஆ, வேணாம் அந்த காசு இங்க குடுங்க. நான் கட்டித்தரேன். நான் குடுக்கும்போது நீங்க ம். போங்க அப்படின்ட்டாங்க. ஆனா கஷ்டம் இல்லக்கா? வீட்டுக்குள்ள தண்ணிலாம் வரும்னு சொல்றீங்க. ரொம்ப அப்ப அவ்ளோ பூச்சி கஷ்டப்பட்டா? வரும், பாம்பு வரும், ம். அட்டைப்பூச்சி இருக்கும், நெறைய இருக்கும். ம், ம். ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பலாம். அதான், இப்போ அதான். அவ்வளோ பரவாயில்ல. சரிக்கா. இப்போ இவ்ளோ நீங்க தான் சொல்றீங்க, இப்போ லீஸ்ல இருக்கேன்னு சொல்றீங்க வீட்டுக்கு. ஆமா. அப்ப 45 பவுன் கிடைக்கிறப்ப பேசாம எடுத்து ஒரு நல்ல ஃபிளாட்டா பார்த்து செட்டில் ஆயிடலாம். அப்படிலாம் அதெல்லாம் எதுவும் தப்புமா. அது என்ன அவங்க பொருள எடுத்து தான் நம்ப இது பண்ணோமா? இவ்வளோ காலமா கஷ்டப்பட்டுருக்கோம். ம், ம், ம். அது பார்த்தோன்னே எப்படி மனசு மாறணும்? புரியுது, தப்பு புரியுது. இல்லையா? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க என்னத்துக்கு வச்சிருக்காங்க? கல்யாணமா எதுன்னு தெரியாம நம்ம எப்படி திடுக்குன்னு அதனால அது மேலலாம் எனக்கு தோணலம்மா. என்னுடைய உழைப்பு, என் குடும்பத்துல இருக்கிறவங்க உழைப்பு. ம், இது சண்டை போட்டு கூட வீட்ல எவ்வளோ நாள் காசு குடுக்கல. ம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 எடுத்துட்டு வர தானே. ம், காலையில செலவு போணும். ம். நாங்க மாசம் சம்பளக்காராச்சே. ஆமா. எங்க வீட்டுக்காரர்ட்ட எவ்வளோ நாள் சண்டை போட்டு ம், ம், ம். ஒரு நாளைக்கு 100 குடுக்கணும் நீ அப்படின்றதெல்லாம் சண்டை போட்டு. சண்டை போட்டிருக்கீங்க. காலையில நாங்க வெளிய போறோம். ம், டிஃபன் சாப்பிடணும், டீ சாப்பிடணும், ம். காசு வேணும்ல. ஆமா, ஆமா, ஆமா. ஆனா இவ்ளோ வறுமைக்கு மத்தியிலயும் அந்த நகைய கொண்டு போய் ஆமாம்மா. சம்மந்தப்பட்டவங்களுக்கு காசு குடுத்து கஷ்டமும் அதெல்லாம் தெரியல எங்களுக்கு. அதனால அடுத்தவங்களுடைய கஷ்டம் தெரியல எங்களுக்கு. தெரியும், தெரியும். சரிக்கா, இவங்க ரஜினி, அப்புறம் சிஎம் ஸ்டாலின் இவங்கள தவிர வேற யாரும் உங்கள நேர்ல கூப்பிட்டு விஷ் பண்ணாங்கக்கா?
அது இருக்குமா, நிறைய பேர் எனக்கு தெரியல யார் யாருன்னு. நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, அவார்டு பார்த்தாக்கா இத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க. பேர்லாம் எனக்கு தெரியாதுமா. சரி சரி சரிங்கக்கா. நான் படிச்சது இல்ல, அதனால எனக்கு தெரியல. எங்க வீட்டுக்காருக்கு தெரியும். அவர் வந்தா சொல்லுவார். சரிங்கக்கா. அப்புறம் இவரு சிஎம் ஸ்டாலின் கையில 1,00,000 ரூபாய் காசு வாங்குனீங்க. அது எவ்வளவு சந்தோஷமா செலவு பண்ணீங்க? என்னென்ன செலவு பண்ணீங்கக்கா, சொல்ல முடியுமா எங்களுக்காக? அது பொங்கலுக்கு அதுதான்மா செலவு எங்களுக்கு. பொங்கலுக்கு எங்களுக்கு வேற காசு இல்ல, சம்பளமும் கிடையாது. பொங்கலுக்கு அதை மாத்தி தான் நாங்க எங்க குடும்பத்துக்கு, எங்க பொண்ணுடைய குடும்பத்துக்கு எல்லாம் செலவு பண்ணோம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, உதவியா இருந்தது அந்த காசு. நான் பாக்குறதுக்கே இன்னசென்ட்டா இருக்கீங்க. உண்மையாமே இன்னசென்ட்டா இருக்கவங்கள நேர்மையா இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தோணுது. சோ அதனால ரொம்ப நன்றிக்கா, எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களோட நேர்மை தான் அடுத்த ஜெனரேஷன் எல்லாருமே கத்துக்கணும். சோ எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. நன்றி.